இன்னைக்குரிய டிவோஷன் ஏசாவும் யாக்கோபும். ஆதியாகமம் 27:36. ஈசாக்கின் மனைவி தன்னுடைய பிரசவத்துல ட்வின்ஸ பெற்றெடுக்கிறாங்க. மூத்தவன் பெயர் ஏசா, இளையவன் யாக்கோபு. அவங்க பெரியவர்களானப்ப ஒரு நாள் ஏசா வேட்டையாடி ரொம்ப களைப்பா வீட்டுக்கு வரான். அப்ப யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கான். எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுன்னு சொல்றப்ப யாக்கோபு சொல்றான், அப்படின்னா அந்த முதல் மகன் அப்படிங்கிற உரிமைய எனக்கு கொடு, அப்பதான் கூழ் தருவேன்னு சொல்றான். ஏசா ஒரு கூழுக்காக தன்னுடைய முதல் மகன்கிற ஸ்தானத்தை விற்று போட்டுறான். ஒருவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அதை தமக்கு சாதகமாக்கி கொள்வது மனிதர்களுடைய இயல்பு. சொந்த சகோதரன் சகோதரியா இருந்தா கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவனுக்கு கூழ் கொடுத்திருக்க வேண்டும். ஆனா யாக்கோபு ரொம்ப தந்திரமா அவனுடைய முதல் மகன்கிற உரிமையை பெற்றுக்கொள்றான். சில நேரத்துல பிறருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷனா இருக்கலாம், இல்ல சொத்துக்கள், இல்ல ஆசீர்வாதங்களை யாக்கோபு போல நம்மளும் குறுக்கு வழியில பணத்தை கொடுத்தோ இல்ல தட்டி பறித்து சில காரியங்களை நம்ம எடுத்து கொண்டிருக்கலாம். அதை நினைச்சு பாருங்க. இது யாக்கோபின் மேல ஏசா கொண்ட வெறுப்புக்கு முதல் காரணமா அமையுது. ரெண்டாவது, ஈசாக்கு முதிர் வயதான போது வழக்கத்தின்படி தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த நியூஸ ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் யாக்கோபுக்கு சொல்றாங்க. அவன் ஏசாவை போல உடைகளை தரித்து கொண்டு ஈசாக்கிடத்துல ஆசீர்வாதங்களை தட்டி பறித்து கொள்றான். தகப்பனுக்கு கண் தெரியாதனால ஏசாவை போல நடித்து அண்ணனுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை திருடி கொண்டான். நம்ம எப்படி குடும்பத்துல நடந்து கொள்றோம்னு யோசித்து பாருங்க. பிறருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை ஏமாற்றி அபகரித்திருக்கோமா? பொய் கையெழுத்து போட்டு சொத்துக்களை நம்ம பெயருக்கு மாற்றி கொண்டிருக்கோமா? தகப்பன் தாயோட வீக்னஸை பயன்படுத்தி துணிகரமான தவறுகளை செஞ்சிருக்கோமான்னு யோசித்து பாருங்க. ஒன்றை நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது. யாக்கோபு எப்படி தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினானோ அப்படியே அவனுடைய மாமன் யாக்கோபை ஏமாற்றினான். யாக்கோபுடைய பிள்ளைகள் அவனை ஏமாற்றினாங்க. பின்னாடி யாக்கோபு மீண்டும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்தப்ப கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்காக இரவு முழுவதும் தேவனோடு போராடுறான். கர்த்தர் அவன் உள்ளத்துல இருந்த அந்த அழுக்க ஏமாற்றுத்தனத்தை அகற்றி அவனை இஸ்ரேல்னு அழைக்கிறாரு. அதன் பின்பாக அவன் செய்த முதல் காரியம் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை மீண்டும் சந்திச்சு அவனோட ஒப்புரவாகிறான். ஒருவேளை நம்மளும் யாக்கோபை போல அநியாயமா நடந்து கொண்டிருந்தா இன்னைக்கே நம்ம அதை சரி செய்ய தீர்மானிக்கலாம். அப்ப கர்த்தர் நம்ம குடும்பத்துல இருக்க சாபங்களை எல்லாம் அகற்றி நம்மளை ஆசீர்வதிப்பாரு. பரிபூரண சமாதானத்தை கட்டளையிடுவாரு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், என்னுடைய உள்ளந்திரியங்களை சோதித்து நான் செய்த அநியாயங்களை எனக்கு சுட்டி காட்டுங்க ஏசப்பான்னு ஜெபிங்க. அப்ப நான் அவைகளை சரி செஞ்சு கொள்ளுவேன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமென்.